நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா KVB Dlite ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து உங்களோட ATM கார்டு அதாவது டெபிட் கார்டை வந்து குயிக்காக வந்து பிளாக் இல்லை அன்பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கார்டு தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னாலோ இல்லை வந்து நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணாத ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னாலோ குயிக்காக வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது, உங்கள் கார்டை நீங்கள் குயிக்காக பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கார்டு வந்து ஃபர்தராக மிஸ்யூஸ் ஆகிறத தடுத்துடலாம். ஸோ அதை தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இந்த ஆப்பில் கார்டை வந்து பிளாக் பண்ணுறது அன்பிளாக் பண்ணுறதை தாண்டி இன்னும் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கார்டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னும் நீங்கள் அதிகமான கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம். அதாவது டோட்டலாக கார்டை வந்து பிளாக் பண்ணுறதை காட்டிலும் இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ அது மாதிரி என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அப்கமிங்கில் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுறது ஒரு செகண்ட் வேலை தான் உங்களுக்கு, ஆனால் எனக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ KVB Dlite ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்குள்ளே இப்போ நான் லாகின் ஆக போகிறேன். ஆப்பில் லாகின் ஆனதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் அந்த மாதிரி வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து ரைட் சைடு ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வைப்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் கார்டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் தெரியுது இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கார்டு கண்ட்ரோல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம். ஸோ இப்போ உங்களோட KVB அக்கௌண்ட்டில் என்ன கார்டு, எத்தனை கார்டு இருக்குதோ அந்த எல்லா கார்டும் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ மேலே என்னோட கேஸில் வந்து ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது, அந்த கார்டு அப்படியே டிஸ்பிளே ஆகுது. உங்கள் கேஸில் மல்டிபிள் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் அடுத்தடுத்த கார்டு வர மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிறதுல கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் வந்து கார்டில் இருக்கிற பேர், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து அப்படியே கார்டை பார்த்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே சில ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் தான் கார்டை வந்து பிளாக் பண்ணுறதுக்கும் அன்பிளாக் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா கார்டு ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் தான் வந்து உங்கள் கார்டை வந்து பிளாக் பண்ணவோ அன்பிளாக் பண்ணவோ விடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார்டு ஆன் ஆஃபை வந்து நான் எனேபிள் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உங்கள் கார்டை வந்து டெம்பரரியாக பிளாக் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட எம்பின் நம்பர் கேட்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கார்டை வந்து குயிக்காக பிளாக் ஆகிடும். வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வேலை தான். ஸோ உங்கள் கார்டு மேலே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஏதோ மிஸ்யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் கார்டை இந்த ஆப் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் இமீடியட்டாக பிளாக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பேங்க்கை காண்டாக்ட் பண்ணணும் இல்லை பேங்க்குக்கு போகணும் அப்படி எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த ஆப் இருந்துச்சுன்னா போதும் பண்ணிடலாம். பட் அது வந்து டோட்டல் பிளாக். ஸோ கார்டை வந்து டெம்பரரியாக பிளாக் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணாமல் கார்டில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணேன், கார்டு வந்து தொலைஞ்செல்லாம் போகலை, பட் நான் கார்டை வந்து யாருக்காவது லெண்ட் பண்ணுறேன், இல்லை என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் கார்டு வந்து இப்போ வந்து ஃபேமிலியில் சில பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது கார்டை வந்து டோட்டலாக பிளாக் பண்ணாமல் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா ATM இல்லைனா பர்ச்சேஸ் லிமிட்டை வந்து செட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ATM, POS அண்ட் இ-காமர்ஸ். ATMங்கிறது ATM மிஷினில் போய் நம்ம காசு எடுக்கிறது, வித்ட்ரா பண்ணுறது. POSங்கிறது கடைகளில் வந்து ஷாப்பிங் மால்ஸில் மற்ற அவுட்லெட்ஸில் ஃபிசிக்கலாக போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த POS மிஷினில் கார்டை போட்டு பின் நம்பர் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. இ-காமர்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஆன்லைன் போர்ட்டல்ஸ் லைக் Amazon, Flipkart இந்த மாதிரி எல்லா விதமான ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணுறது. ஸோ இதில் தான் இந்த 3 ஆப்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்லையும் செப்பரேட்டாக வந்து இந்த கார்டை பிளாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் கார்டை மொத்தமாக நீங்கள் பிளாக் பண்ணாமல் வெறுமனே ATMல யாரும் பணம் எடுக்க முடியாத மாதிரி பிளாக் பண்ணணும் அப்படின்னா மேலே ATMல பிளாக்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ATMல யாரும் பணம் எடுக்க முடியாது. மற்றபடி வேறு விதமான யூசஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பணமாக எடுக்காமல் பர்ச்சேசஸ் வேணால் பண்ணிக்கலாம். இல்லை ATMல வந்து ஃபுல்லாக நான் பிளாக் பண்ண விரும்பலை, லிமிட்டை மட்டும் செட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனேபிள் லிமிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னு காட்டும். இப்போ என்னோட கேஸில் மேக்ஸிமம் லிமிட் வந்து 30,000. அதை வந்து நான் அப்படியே அந்த ஸ்லைடரை பிடிச்சி பின்னாடி இழுத்தேன் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் நான் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4,800 இல்லை 5,000 நான் செட் பண்ணுறேன், 4,000 5,000 செட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ATMல போய் யாருக்காவது கார்டை நான் கொடுத்தேன்னா கூட அவங்க வந்து ATMல 5,000 தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே அவங்களால எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது இதே மாதிரி சிமிலராக POSலேயும் பண்ணலாம். ஸோ POSல ஸோ ATMல வந்து பணம் எடுக்கலாம், ஆனால் ஷாப்பிங் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா POS ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிங்க, பிளாக் பண்ணிங்க அப்படின்னா யாரும் போய் உங்கள் கார்டை யூஸ் பண்ணி கடைகளில் ஷாப் பண்ண முடியாது.
இல்லை கடைகளில் ஷாப் பண்ணட்டும் ஆனால் லிமிட் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என் கார்டுக்கு மேக்ஸிமம் 50,000 ஸ்லைடரை பிடிச்சி இழுத்தேன்னா அவங்க வந்து யாராக இருந்தாலும் இப்போ நான் வந்து 10,000 செட் பண்ணேன்னா 10,000க்கு மேலே அவங்க வந்து பிஓஎஸில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவங்க கார்டு எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆனால் 10,000 தான் லிமிட். அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா கார்டு வந்து டிக்ளைன் ஆகிடும். ஸோ இதே மாதிரி சிமிலராக இ-காமர்ஸுக்கும் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து எப்படின்னா கார்டை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணாமல் சில விஷயங்களுக்கு பிளாக் பண்ணுறதோ இல்லை லிமிட் செட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி லிமிட் வந்து உங்கள் கார்டுக்கு நம்ம டெய்லி லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே இருக்கிற டெய்லி லிமிட் ஆன் ஆஃப்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி லிமிட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கார்டு இங்கே ஒரு ஸ்லைடர் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்லைடரை வந்து பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த டெய்லி லிமிட் வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த டெய்லி லிமிட் அப்படிங்கிறது எல்லா விதமான டிரான்சாக்ஷனுக்கும் செட் ஆகிடும். ஸோ இந்த லிமிட் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணாலும், ஏடிஎம்மாக இருக்கலாம், பிஓஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை இ-காமர்ஸாக இருக்கலாம், எந்த விதமான டிரான்சாக்ஷன் ட்ரை பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லிமிட் செட் பண்ணி வச்சுக்கலாம், கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணாமலே. அடுத்தது பிளாக் மர்ச்சன்ட் கேட்டகரிஸ். இது வந்து இன்னும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆப்ஷன். என்ன அப்படின்னா சில பர்டிகுலர் கேட்டகரிஸ்க்கு வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூட்டிலிட்டிஸ், க்ளோதிங் அவுட்லெட்ஸ், கவர்மெண்ட் சர்வீஸ், பிஸ்னஸ் சர்வீஸ், ரிப்பேர் சர்வீஸ், அம்யூஸ்மெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் கார்டை வந்து அம்யூஸ்மெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் கார்டை யூஸ் பண்ணி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது, தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறது, இல்லை வந்து ஏதாவது டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுறதுக்கு அங்கே கொடுக்கறதுக்கு, வீடியோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு, கிளப்ஸில் இல்லை ரெக்ரியேஷன்ஸில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் கார்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து பே பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவன் இந்த அம்யூஸ்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்லேயும் கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் கூட எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னோட கார்டை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மசாஜ் பார்லர்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி ஸ்பாஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நான் டிக் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ஸ், பார்பர் ஷாப்ஸு, இந்த மாதிரி மசாஜ் பார்லர்ஸ் இதுக்கு மட்டும் என் கார்டை அவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து அதெல்லாம் மட்டும் டிக் பண்ணி வச்சுட்டு மற்றதெல்லாம் அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஸ்டமைஸ்டாக உங்களோட தேவைக்கு ஏற்ப சில விஷயங்களுக்கு கார்டை பிளாக் பண்ணவோ இல்லை சில விஷயங்களுக்கு கார்டு லிமிட்டை செட் பண்ணவோ வந்து முடியும். இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான கண்ட்ரோலாக வந்து நான் பார்க்குறேன். அடுத்தது ஆன் ஆஃப் பற்றி சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். உங்களோட கார்டு வந்து இன்டர்நேஷ்னல் கார்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்போதைக்கு நான் வந்து இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ் வந்து போக போகிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த பிளாக் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை வந்து ஆன் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இன்கேஸ் உங்கள் கார்டு தொலைஞ்சு போனாலும் யாராலையும் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம். அதாவது நான் வந்து பர்சனலாக அவுட் சைட் த கண்ட்ரி ட்ராவல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கார்டு கண்ட்ரோலில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதர் தேன் பிளாக்கிங் த கார்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சேஃப் மோட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ சேஃப் மோட் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் மேற்கொண்டு பண்ணக்கூடிய எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் இந்த கார்டில் வந்து டிக்ளைன் ஆகிடும். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ உங்கள் கார்டை ப்ரீஃபாக வந்து யார் கையிலையாவது கொடுக்குறீங்க, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை நீங்களே வந்து அவங்களுக்கு கார்டை கொடுத்து ஏதாவது ஒரு வேலை பண்ண சொல்கிறீங்க. ஸோ அப்போ பண்ணும்போது இந்த மாதிரி சேஃப் மோடை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் ஆகிடும். அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ஆப்பில் வந்து அந்த சேஃப் மோடை ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கார்டு வந்து பழையபடி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வந்து கார்டு கண்ட்ரோலில். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த KVB Dlite ஆப்பில் இவங்க கொடுத்துருக்கிற இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம பண்ணிக்கலாம். கார்டை வந்து எடுப்பில் வந்து பிளாக் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனை தாண்டி பிளாக் பண்ணுறது ஆஃப்கோர்ஸ் உங்கள் கார்டை வந்து தொலைஞ்சு போச்சுன்னா பிளாக் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். பட் அதை தாண்டி இன்னும் வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணும்போதே கூட உங்கள் கார்டில் உள்ள கண்ட்ரோலை ஃபைன் டியூன் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ப சில விஷயங்களில் கண்ட்ரோல், சில விஷயங்களை வந்து பிளாக் அந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் KVB
Dlite ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கார்டுக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் கண்ட்ரோல்ஸை செட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பெண்டிங் கண்ட்ரோலும் அது வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.